பொறுமையா சொல்லு. எனக்கு இல்ல உனக்கு. அவருக்கு போற வந்துட்டேன். அதனால எனக்கு டென்ஷன் இப்போ. அவருக்கு போறதுல உனக்கு எனக்கு டென்ஷன் இப்போ புரிஞ்சுக்க மாட்டேன்டா. சொல்லு. அண்ணா நீ ஒரு தடுப்பேன் நான். ஐயா லாருக்கு இடம் கொடுப்பேன் நான். அவன் மதிக்கு இடம் கொடுப்பேன் நான். அடுத்து கெடுப்பேன் நான். அடுத்து கெடுப்பேன் நான். எங்கடா போய் வார்த்தை தடுத்து அது மட்டும் இல்ல அவமதிக்கு இடம் கொடுப்பேன். அவமானப்படுத்திடுவேன். மூணாவது மனுஷனுக்கு இடம் கொடுத்துருவேன். நீங்க திடீர்னு கேட்க பாரு. இந்த 2 மனுஷனும் மூணாவது ஒரு ஆளுக்கு இடம் கொடுத்துருவேன். முன்னாடி நடத்துற கல்யாணத்தை இவர் பின்னாடி நின்று அடுத்து 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 கடுப்பாரா நான் என்ன டச்சில் போய் ஏன்டா அவசரம் பண்றப்பியா? உனக்கு வர மாட்டேங்குது கோவம் எனக்கு. கோவம் வருதுடா. எங்க வந்து ஆட்ட கல்யாணம் நடக்கணுமே. நடந்து அப்புறம் எனக்கு காமாத்திரம் டென்ஷன் ஆகுது எனக்கு இப்போ. என்ன பேசுறீங்க? ஏண்டா டேய் நீ எதை சொன்னாலும் அவன் குதர்க்கமா தான் சொல்றான். நீ புரிஞ்சுக்கிற மாதிரி இப்ப சொல்றேன்டா. சொல்லு. அண்ணா நின்னோரை தடுப்பேன். தடே சொல்றா. உன்னை வார்த்தையை தடுப்பேன். தடுக்க மாட்டேன். அடுத்து பேசுவேன். 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 பேசுவியா நீ கேளு. நீ பேசு. அவன் பேசு. நீ என்ன ஆமா சாமி போட்டுக்கிறீங்க? பேசுறியா? அண்ணா நின்னோரை தடுப்பேன். அரே வரி மூட நடப்பேனா. நடப்பேனா? அதானே. இப்ப நடப்பேன்னா. இப்ப நடப்பேனா? இல்ல உனக்கு கேட்கலன்னு நினைக்கிறேன். அதான் உனக்கு கேட்கல. சரி போ. ஆயாளா ரவமதி கிட்ட கொடுப்பேனா. அடுத்து கெடுப்பேனா. வந்திருப்பவர் யாரு? ராஜா. மண்டால் மகிபன் நம் மணமக்கள் மகிழ்வுரையாடி. மணமக்கள் மகிழ்வுரையாடி. சரி அப்படியே உனக்கு தெரியாது போமா. டேய் இதுக்கு மேல அண்ணன் தம்பி ஒண்ணா இருக்கீங்க பாரு. இதுக்கு மேல இவனை பேசவே விடக்கூடாது. சந்தேக மதிப்பே இல்ல உனக்கு. அண்ணா சந்தேக இந்த தமையன் தனக்கு வந்த குறைவு தம்பிக்கு இல்லையே ஒட்டுறவு தங்களுடைய பரிவு. ஒரு 4 பேர் நடுவாட்டுல வச்சு நாக்கு தொங்க போற மாதிரி வச்சா கூட நான் ஏன்டா கைதுன்னு கேட்க மாட்டேன்னு சொன்னீங்க. இந்த சபையில யார் ஆய்களும் என்ன வந்து அடிச்சு நாக்கு தொங்க போற மாதிரி வச்சாங்களோ. ஏன் அடிக்கிறீங்க? ஏன் அடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கண்ணும் காணாம உனக்கு எனக்கு ஒட்டு வரையா கிடையாது போடுவாரா? கேட்க மாட்டானம்மா. அவர் என்ன பண்ணாரு? என்ன தம்பி என்ன யாருன்னா என்ன வந்து அச்சா நீ பாப்ப நாக்கு தொங்க போற மாதிரி சொல்லிடுறா. நான் சொன்ன அந்த டேல நல்லா இருக்கும். நாக்கு தொங்க போடுற மாதிரி அச்சா நீ பாப்ப பாப்ப என்ன பாப்ப? பாஜா நான் சொன்ன நீ கேக்கல. பாப்ப என்ன பாப்ப? நீ சொல்ல பார்க்க மாட்டடா கண்ணாடி சொல்லனா. நீ என்ன அடிக்காத அப்படின்னு சொல்ல மாட்டேன். எங்க அண்ணன் நாடி இந்த இடத்துலயே அப்படி கொஞ்சம் முன்ன இட்டும் போய் இல்ல வேணாம் இங்கேயே 4 பேர் ஒண்ணு வந்து ஒதுக்குறாங்க. 4 பேர் என் தம்பி ஒரு ஆளு மெடிக்கறாங்கனா மெடிக்கறாங்கனா நான் பாத்துறேன். பாத்துருப்பேன். தெரியுதா? தெரியுது. இவன் பாத்துருப்பான்னு தெரியுது. பாத்துருப்பேனா? பாத்துருப்பேனா? ஏன் எங்க அண்ணன் அடிக்கிறீங்க ஏப்ப அப்படின்னு கேட்க மாட்டேன். ஏன் இப்படி செய்றீங்க? எங்க அண்ணன் என்ன தவறு செய்தார்? அப்படி என்ன உங்களுக்கு முன்பதாக வந்து நான் அப்படியே கேட்கற ஆளா தெரியுது. பாத்துட்டு கூடாரு. என்ன சார் உன்னை விட்டு கம்மி கூடாரு விட்டு கேப்பாடா என் தம்பி. அடையாக பாரு. நீங்க 2 பேர் பேசி எனக்கு புரிய மாட்டேங்குது. நான் மண்ணால் பாக்கி மண்ணால் மலையாளி மண்ணோனல் முறையாளி மண்ணோனல் முறையாளி அண்ணா நின்னோரையாளி. கண்ணா வந்தவர் வேற அவசரப்படுறாரு. ஏன்னா இதெல்லாம் ஒரு பொருட்டு இதற்காக இந்த கண்ணனை கேட்கணும். அப்படி என்று இவ்வளவு என் மேல இவ்வளவு பறி வச்சிருக்கேன்னா ஏண்டா கூட பிறந்தவனாச்சு
கேட்காது செய்த என்னோட நாட்டு மக்கள் என்ன சொல்லுவாங்க? ஆமா ஆமா ஏண்டா பாட்டு பெரிய ஆளு முடிவு போட்டாப்ல இதற்காக என்னை ஒரு பொருட்டாக எண்ணி என்னை ஏன் இது எல்லாம் கேதனன் மன்னன் துரியோதனன் நம்முடைய தங்கையை சுபத்திரியை துரியனுக்காக தர வேண்டும் என்று நீங்கள் நினைத்த முடிவெடுத்தா சரியா போச்சு. அவ்வளவுதான்டா. இந்த கேட்கிறிய முக்கியமான ஆள் இருக்காங்க. யாரு? நம் அன்னை தந்தாயர்க்கும் அருமை தந்தாயர்க்கும் இன்னும் இழந்தவர்க்கும் இஷ்டம் இல்லாத போது நம்முடைய தாய் அன்னை தந்தையருக்கும் அவங்களை கேட்கணும். பெரியவங்க அவங்களை ஒரு வார்த்தை கேட்கணும். நம்முடைய நாட்டு மக்கள் அதெல்லாம் யாரு? நம்ம நம்பி இருக்கோம். ஆமாண்டா. இவங்களை ஒரு வார்த்தை கேட்கணுமா இல்லையா? கண்டிப்பா கேட்காத செய்வனா? அவங்கள கேளு, அவ தாய் தந்தையை கேளு. என்ன போய் கேட்டுக்கிற என்ன? ஏண்டா உன்னதான் நீ தாண்டா முக்கியமான ஆளு. இவங்க எல்லாம் என் பேசி கேட்பாங்க. வீட்டுக்கு முதல்ல இப்ப 2 பேர் இருக்கு, நீ 2 பேர் தான் உன்னதான் கேட்பாங்க. நாட்டு மக்கள் என் பேச்சு தடுப்பாங்களா? எதிர்த்து பேசுவாங்களா? சொன்னா ராஜா சொன்னா சரி. அப்ப நான் பேசுவேன். பேசுறியே? நீ சொல்ற இல்ல நான் சொல்லல. என் அண்ணன் சொல்லாது இவன் தடுத்து பேசுமா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆமாண்டா. நீ நினைக்கிற எப்பவுமே உனக்கு ஒரு அவமானம்னா உனக்கு எனக்கு இல்ல. அதான் என்ன சொல்ற அவமானம்? பத்தியா? உனக்கு அவமானம் இல்ல கேள்வி இல்ல இருக்குது. கேள்வி நான் கேட்கறேன்னா இவங்க கேட்கறானே. ஏப்பா ஒரு ஆள் சேர்ந்து நானும் பைத்தியம் பண்ண முடியாது. நீதான் பைத்தியம் பண்ணி பார்த்தா என்னையும் பைத்தியம் பண்ண உனக்கு வந்த குறைவு எனக்கு உண்டு. ஆகையினாலே பெண்களுக்கு வந்தவர் எங்க? விதிர மகாராஜா டேய் போய் கூட்டா. நீங்கள் இருவரும் கலந்து மாவார்த்தையாடினீரே. சுபதிரிக்கு ஆனால் நாட்டு மக்கள் அனைவரும் என்னுடைய தம்பி கண்ணனை தெய்வம் என்று வணங்குறாங்க. ஆமா நீ வயதுல பெரிதா தான் இருந்தாலும் என் தம்பி போய் வணங்கு. அப்படியாகட்டும். வாழி நீ நீ வாழி
ஆகட்டும். நீ சேமம் தானே? நலமா இருக்கிறேன் உன்னுடைய அருளால். நல்லது. அத்தினாபுரியில் உள்ள அறிவுடைய வேந்தர் அன்பர் தீர்த்தர். ஆமா, அன்பர் தீர்த்தர் சூப கோணர் அத்வதவாஜ்யமாமா. அத்தினாபுரத்தில் இருக்கக்கூடிய உனது தமையன் மன்னாதி மன்னன் திருநாட்டு தமையன். ஆமா, பேர் அரசர் நலமா இருக்கிறார். பீஷ்மர் நான் சௌகரியம் ரோணர் சௌகரியமா இருக்கிறார்கள். மக்கள் எந்த குறையும் கிடையாது. ஆனா ஆதி சூழ்பா உலகிலாட்டி அறதாலும் பல்லவன் என்ன கேட்கிறீர்? இந்த உடைய தம்மையன் பிள்ளைகள் இருக்கின்றார்களே பாண்டவர்கள் 5 பேர். பாண்டவர்கள் ஐவர்கள் சேமமா சௌகரியமா இருக்கிறார்கள் சுவாமி. குறையிலேயே குறை என்பது கிடையாது. வந்த வேலை என்னமோ பார்த்துட்டு போய் சக்கரவர்த்தியாலே ஐயா, திடீர்னு நாளைக்கு என்ன வந்துட்டீங்க? ஏன் கோவப்படுறீங்க? நான் சென்று வருகிறேன். ஏன் கோவப்படுறீங்க? அனைவருடைய சாமத்தை கேட்டாலே முக்கியமான ஆளு விட்டாரு. யாரு மாப்பிள்ளைகள் சாமத்தை கேட்காது விட்டாரு. மாப்பிள்ளை சுவாமி இல்லையா? பண்டு வேலை பார்த்துட்டு போயான்னு கேட்கலையா? இல்ல, பண்டு வேலை பார்த்துக்கிட்டு போயான்ற. ஏமா கேட்கல? ஆமா, ஏ தம்பி கண்ணா, என்னன்னா அவர் வேற கோவப்படுற. அடிக்கடி அவர் கோவப்படுறது, நீங்க தான் கோவப்படுறீங்க. ரொம்ப சலிச்சுக்கிறீங்க. இல்லடா டேய், இல்லடா, எல்லாரையும் கேட்டியான். நாட்டு சாமத்தை கேட்டாலே நம்முடைய தங்கை மணாளன் மாப்பிள்ளைய வர போறாரு துரியோதன மகாராஜா. சேவத்தம்பி கேட்கலையாமே. கேட்கிறேன்னு யாருன்னு சொன்னது? கேளு, கஷ்டப்படுற. இப்ப கேட்டு வரேன். நீ உட்காந்து இப்ப கேட்டு வந்துடுறேன். ஓய் விதர்மகாராஜன் வரமையா அப்படி எல்லோருடைய சாமத்தை அறிந்தால் மாப்பிள்ளை சாமத்தை கேட்கவில்லையே. அது என்னன்னு கேக்குறது? ஒரு குடும்பத்துல எவ்வளவு பிளவு உண்டாக்குறாரு, ஒற்றுமையை கலக்கிறாரு. யாரு? நானா கலகிறேன். என்ன கேட்டா ஐயா இதெல்லாம் கேட்டீங்க சொல்லுவாங்க. கேட்க கூடாதான்னு என்ன கேட்டா நான் சொல்லிட்டு போறேன், கேட்டு போறேன். இல்ல, எப்பேர் கொண்டவர் அவரு போய் சாமத்தை கேட்காது விட்டிய. துரியோதன மகாராஜா சேமத்தை கேட்கவில்லை என்று சொல்கிறீர்களே, ஆமா, நான் எப்பயோ கொண்டு வந்து தெரியுமா? நீ எப்படி கொண்டு வர? நாடுனாகாரி அன்றுனாரே நாடுனாகாரி அன்றுனாரே பாடை நாரு கம்பாளி தோப்பை கோடு கை கொண்டு நாடுனாகாரி அன்றுனாரே சொல்லுங்கள் சுவாமி. நாடு உண்டா? கிடையாது. நகரம் உண்டா? இல்லையா? நான் நாட்டுல வாழ்னா எங்கதான் இருக்கிற? நாட்டிலே வாழ்பவன் அல்ல. என்னை பார்த்து துரியோதன மகாராஜா சேமத்தை கேட்கலையே. ஆமா, ஆமா. நான் எங்க இருக்கக்கூடியவன்? நான் எப்ப கொண்டு வந்திருக்கீமா? எப்பேர் கொண்டு வந்தீங்க? நாடு உணாகாரி என்று உணாரே பாடை நாரு கம்பாளி தோப்பை கோடு கை கொண்டு எனக்கு நாடு இல்லை, நகரம் இல்லை. நான் அணிவது என்ன? என்ன இது ஒண்ணு? என் கையில நேர்ந்தது கஞ்சி பெல்லாம். அடிகோல். நான் மேய்ப்பது ஆடு மாடு. ஆமா, கரத்திலே தடிகோல். அது உன் வேலையாச்சு. என் வேலை. ஆமா. நான் எங்க இருக்கிறேன்? எங்க? ஆடே குடியன ஆடே குடியன் கம்பாளி தடியன ஜாதியில் இடைய நாடோடாகர் என்றுணரே வீடு வாசலை விடுத்து ஆடு மாடுகளை ஓட்டிக் கொண்டு சதா காட்டிலே அலைந்து திரிந்து மேய்க்கக்கூடியவன். அது உன் பழக்கம். நான் முள்ளகில வாசி. ஐயோ, காட்டுல இருக்கிறேன். நாட்டில் இருக்கிறவில்லை. ஒருவேளை காட்டிலே சென்று ஆடு மாடுகளை மேய்க்கும் போது மழையானது வந்து விட்டா மழை பெய்யுதுன்னா எங்கனா போய் தங்க முடியுமா? இல்லையே. மழை இல்லாம இருக்கிறதுல ஒட்ட முடியுமா? ஒண்ட முடியாது. முடியாது. கரத்திலே வைத்திருப்பது ஜெம்மங்கோட. ஆமா, அந்த ஜெம்மங்கோட மேல கவுத்துக்குவேன். கவுத்துக்கணும். 4 முட்டிக்கு 4 கல்லு வச்சிருவேன். கல்லு வச்சு மண்டி இட்டு அப்படி படுத்துக் கொள்வேன். ஆமா, பெய்யக்கூடிய மழையின் வெள்ளமெல்லாம்
என்னுடைய மார்பின் வழியா காணாரா போகும். கேட்டுங்கப்பா கையே போகாது. அவ்வளவு தாழ்ந்தல இருக்கக்கூடியவன் நான் துரியோதன மகாராஜா பேரரசன். ஒரு வார்த்தை கேட்க அவருடைய சேமத்தை கேட்கல வென்றியே. ஆமா. என் குணம் தெரியுமா? உன் குணம் எப்படி? முடிய கேடு கட்டி ரூடன் சண்டை மூட்டி வெட்டி வேடிக்கை இந்திய பார்ப்பவன் படிதளவிட மாதர். புரியுதா? ஒரு குடும்பம் அண்ணன் தம்பி ஒத்துமையா வாழ்ந்திருக்காங்கன்னா அந்த குடும்பத்தை பார்த்து ஒத்துமையா சேர்த்து வைப்புன்னு பாக்குறியா? அதுதானே முக்கியம். நான் சேர்த்து வைக்க மாட்டேன். என்ன செய்வாய்? அண்ணன் தம்பி 2 பேரும் சண்டையை மூட்டி விட்டுருவேன். ஐயோ 2 பேரும் அடிச்சுக்குவாங்க. ஆரம்பிக்கிற சண்டை கூட ஒருத்தர அடிப்பாங்க. அப்ப போய் ஏன் ஏத்த அடிக்கிறீங்க படி சண்டை போறீங்க அண்ணன் தம்பியா அப்படி கேட்பேன். கேட்டுக்கணுமே. அப்ப கேட்க மாட்டேன். எப்படி? 2 பேரும் தூண்டி விட்டுடுவேன். ஒருவர் அடித்துக் கொள்வாங்க. அடித்த மண்டைய ரத்த கீழே பூமியில சொட்டணும். ஐயோ ஏன் இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க? அண்ணன் தம்பி ஒத்துமையா இருக்கணும் ஐயா. சண்டை மூட்டி ஒரு ஆளு நீதான். கடைசியா மண்ணில ரத்தம் வந்து கேட்பது நீதான். இப்படியா இருப்பாது? நான் குடிய கேடிக்கு தீருடன் சண்டை மூட்டி விட்டு வேடிக்கை இந்திய பார்ப்பவன் குடிய கேடிக்கு தீருடன் சண்டை மூட்டி படிதளமிட மாதர். அந்த படிதளமிட மாதர் அடுத்தீராடும் போது விடுத்த ஆடைகளை நான் எடுத்தட்ட பிடிப்பவன் குடிய கேடிக்கு தீருடன். நான் எங்க இருக்கிறேன்? எங்க என் சிலேடான குடும்பம். ஐயோ பார்க்கும்போதே தத்து பேசும்போதே பெண்கள் எங்க நீராடுறாங்களோ ஆமா அங்கதான் இருப்பேன். ஐயோ அது மட்டுமல்ல வேற என்ன? நிலைத்த ஒரு கிழவன் இருப்பா. வயசான கிழவன். அவர் தாடியும் தாடி. அவருடைய மனைவி நிறைத்த முடியோடு தள்ளாம இருப்பாங்க. ஆமா. அப்பயா கொத்தவருடைய சிகையும் இந்த தாடியும் ஒட்டி கெட்டியா முடி போட்டுருவேன். ஐயோ அப்பேற்பட்ட குணமா? அவங்க தான் என்ன நீத்து கிடக்க வேண்டியதுதான். அப்படி சிலேடான குணம் படைத்தவன் தான். நான் போய் துரியோதன மகாராஜா சேமத்தை கேட்கணும். போயா அட போயா சக்கரவாச்சாரியா, நான் சென்று வருகிறேன். ஏன் கோபப்படுறீங்க? வண்டியா 3 வேலை தீ துணியா கை கழிஞ்சா வீட்டுக்கு போயிட சும்மா பேசுறாங்க. எங்கடா 3 வேலை போட்டுக்கிட்டேன். 2 வேலை மட்டும் வரல 3வது இருக்கு. ஆமா நான் நீங்க சோறு அவள போட்டு வண்டியில. ஏயா நான் என் தந்தையை நான் கொடுக்க போறேன். நீ அடடா நீ ஒரு ஆள் சொன்ன போதும். நாமள மாத்தி சீக்கிரம் நேரம் ஆகிறாது. அண்ணா உங்கள் விருப்பமோ போயா விரோதம் வேண்டாம். விருப்பமோ நேரம் ஆகுது. கத்திரிக்கா இருக்குன்னா என்ன? அண்ணா இங்க வாங்கண்ணா. அண்ணா சொல்லு. எங்க அண்ணா வந்தா தான் சொல்லுவேன். ஆமா அவரான தான் நான் சொல்லணும். நின்னுங்கிறாரு. அதுக்கு உங்கள் விருப்பமோ வீரமோ விரோதம் வேண்டாம். விருப்பமோ வீரமோ நல்ல செருப்படி சிறந்த தூரியனே திருமுக ரூபாயிரை தெய்தாம ஜன்னம் ஏனோ விருப்பமோ வீரமோ அவர் கோபப்படுறாரு. அவர் என்ன சொல்றாரு? என்ன பாத்துக்கிறோம்? அதான் சொன்னாரு. என்ன விருப்பமா விரோதம் செய்வார். ஆமா விரோதம் வேண்டாம். ஆமா செருப்படி என்ன அப்படிங்கிறார். செருப்பாலாச்சு பெண் கொடுப்பாங்க. மிக்க சிறந்த வீரர் உங்களா சொல்றாரு. இந்த பெண்ணே வேணாடா. அல்பம் வைக்க பொண்ணு வேணாம் சொல்லிட்டாரு அவரு. செருப்பால அடிப்பே. செருப்பாலாச்சு தான் பொண்ணு கொடுப்பாரு. இல்ல பெண்ணுக்காக அனுப்பி வச்சானே என் பிள்ளை துரியோதனன். அவனை செருப்பால் அடிக்கிட்டா. பெண்காக வந்தன என்ன செருப்பால் அடிக்கிட்டா. கொடுக்குற சொன்னிய உன்ன செருப்பால் அடிக்கிட்டா.
சொல்லிட்டு அவருக்கே புரியல. இல்ல கலங்க முடுறானே இவனு செருப்பால அடிக்குதா இல்லையா உன்னை அடிக்கலாம் வாங்கி தூண்டுற பையன் செருப்பால அடிச்சுதான் பெண்ணு கொடுப்பு சொல்றேன் ஏண்டா டேய் என்னடா கண்ணா டேய் செருப்பா செருப்பால் ஆட்சி தான் பெண்ணு கொடுப்போன்னு சொன்னியான் அந்த ஆளு கோபப்படுறாரா நீ சொன்னியாமடா செருப்பால ஆட்சி தான் பெண்ணு கொடுப்போன்னியாமே இந்த தோல்ல தச்சு கால்ல போடுறாங்களே இல்ல இல்ல கைத்துல மாட்டிக்காங்க நம்மளே நிக்கிறாரு அந்த ஆளு என்ன தோல்ல தச்சு கால்ல போடுறாங்க செருப்பு 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 தான் அந்த செருப்பால இப்ப யார் அடிக்கணும் என்ன அடி இல்ல என்ன அடிக்கட்டும் அதாங்க ஒண்ணு சொல்ல கேட்டேன் தெரியாது மகாராஜா அவர் அடிக்கலாமா இல்ல கேட்க வந்த இல்ல ஈனமான விட்டுட்டு நின்னுகிறேன் பார் இவரை செருப்பால் அடிக்கணுமா மாமா உங்களை போய் அடிப்பாங்களா பையன் இவர் தான் அடிக்கணுமாப்பா ஐயோ அண்ணா அண்ணாடா என்ன மூத்த செருப்பால் ஆட்சி தான் பெண்ணு கொடுப்போன்னு சொன்னியான் நான் சொன்னேனா அந்த ஆள் சொல்றாரு நான் சொன்னேன் அந்த ஆளு செருப்படி நீங்களே நான் சொன்னேன்னு சொல்றேன்னா சொன்னேன் நீதான் சொன்னப்பா நான் எப்ப சொன்னேன் நீதான் செருப்படி தண்ணில் மிக்க அப்படி பண்ணியா அர்த்தத்தை அந்தமாக்குறேன் இவன் தான் இவன் பேச்சு கேட்டு நீ கோவிச்சுட்டு போற அவன் தான் சொன்னானே எங்க அண்ணா கோவிச்சுக்கிறாரு நீ சொல்லி பிடிச்சது என்ன சொல்லுங்க பரவாயில்ல அங்கே தான் சந்தேகப்படுறாரு இல்லண்ணா நான் சொன்னது அது இல்ல சரி என்றால் யுத்தம் பேசுங்க கூகுளா பேசுங்க சரி என்றால் யுத்தம் சாமம் களம் சரி என்றால் யுத்தம் படி என்றால் களம் செருகளை யுத்த பூமியிலே ஆமாம் 4 வகையான சேனைகள் அதிரதர் மகரதர் சமரதர் அர்த்தரதர் ஆமாம் 4 வகையான சேனா சைன்யத்தோடு போர் முகப்பிலே நின்று வாழ்முகப்பிலே வெற்றி பெறக்கூடிய வீரன் என் பிள்ளை துரியோதன மகாராஜன் அதையா சொன்னேன் யுத்த களத்திலே வாழ்முகப்பிலே நின்று வாழ்முகப்பிலே வெற்றி பெறக்கூடிய வீராதி வீரன் துரியோதனன் ஏன் போர்க்காலம் அந்த தண்ணில் மிக்க பாக்குறதானே செருப்படி தண்ணில் மிக்க தான் பாருங்க சரி என்றால் அதை குறித்து சொல்லுங்க சந்தேகம் போச்சேயா இப்பதான் சந்தேகம் போச்சு டேய் தாமல கூட அவ சொல்லமே அட சரி பாடு இப்ப சரிதானே அதான் சந்தோஷப்படுறாரு ஆனால் என்னுடைய விருப்பம் தெரியுமா ரூபாய் ஒருவர்க்கில் ஐயே இதுதான் ஒருவர்க்கில் ஐயே இதுதான் அவர் என்ன சொல்றாரு பாத்துக்கிறேன் பாத்துக்கிறதே கேட்டு நீ தான் நின்னுங்கறா ஒரு ஆளுக்கு இஷ்டம் கிடையாதா ஒருத்தருக்கு இஷ்டம் இல்ல கஷ்டம் நீங்கிறாரு கைய கட்டுங்க என்ன ஏன்டா கூப்பிடுற நீங்க நீ தான் தம்பி அவருக்கு அவர் தம்பி தான் நீங்க ஒரு ஆளுக்கு இஷ்டம் கிடையாதா நீங்க போங்க என்ன யார் தம்பின்ற நீ அதே முதல்ல கவனிக்கிறீங்க உன் தம்பி தானே அவரு என் தம்பி தான்டா நீ தான் அதுக்கு மேட்றா இவர் ஏன் கோபப்படுறாரு இல்ல ஒரு ஆளுக்கு இஷ்டம் கிடையாது அவருக்கு கஷ்டம் சொல்றாரு இஷ்டம் இல்லையாமா இந்த கல்யாணத்துல இஷ்டம் கிடையாது சொல்றாரு என்ன கண்ணா பெண்ணு இருக்குதுன்னு இது கொடுக்கறது கொடுக்க சொல்லு கட்சி இல்லடா செல்ற மாத்து 100 ரூபாய் செல்ற மாத்து யார் போனா ஆயா வாரு இப்ப நான் சொல்றது கேளுங்க ஆயா வரலடா மித்ர மகாராஜனே ஆழ்வாரு இன்னும் வரல அதெல்லாம் ஏன் சொல்லக்கூடாது சொல்லுப்பா ஏன் சொல்லக்கூடாது சொல் நான் என் வாயில வந்தா சொல்லணும் தெரியுமா சொல்லுப்பா ரொம்ப டென்ஷன் பண்ணிக்கிறேன் இதுக்கு மேல என் பேசி நீ கேளுங்க உன் பேச நான் கேட்க மாட்டேன் வார்த்தையை கேக்குறேன் நானு டேய் ஒன்னு ஓணுமா வேணாமா டேய் பாரு இந்த பெண்ணு என்ன செல்ற மாத்தி ஏசிக்கிறா போனா எத்தனையோ பெண்ணு பின்னாடி பறிக்கணும் வர கேள்விதான் ஓடியாரும் கேள்வி தாமத்துக்கு தான் ஓடியாரும் வெளியில தவறுமா ஒரு பசங்க எல்லாமே குடும்பம் நடத்துமா பெண்ணு எத்தனையோ பெண்ணு வரும் என் ஆளு தப்தமா பேசுறீங்க பொண்ணு கொடுக்குறீங்களா இல்லையா விருப்பம் இல்லைன்னு சொன்னியா வந்திருப்பதோ மாமா விதுர மகாராஜா பெண் கேட்பதோ துரியோதனன் என்ன ஒரு அதிர்ஷ்டம் தெரியுமா ரூபாய் யாருக்கு இஷ்டம் துரியோதனுக்கு இஷ்டம் ரூபாய் ஆனால்
யாருன்னா ஒருத்தர் கஷ்டங்கதா கிடையாது பெரிய இடம் கஷ்டமா இருந்தா தலையாட்ட வருவாங்க